ஓகே ஓகே, என்னால் முடியும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். உன்னால் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கற்றுக்க முடியாது. அப்போது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை கற்றுக்கவே முடியாதா? எஸ், நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த 5 தப்பை மாற்றிக்கலனா கண்டிப்பாக உங்களால் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை கற்றுக்க முடியாது. உண்மையாக தான் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ தான் டியூட்டோரியல்ஸ் பார்த்தாலும் சரி, அண்ட் அதே டியூட்டோரியல்ஸ் அனிமேஷன்ஸை நீங்கள் டியூட்டோரியல் பார்க்காம க்ரியேட் பண்ணும்போது உங்களால் ஒரு 5% கூட க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இதில் என்ன தான் பிரச்சனை இருக்குது? லைக் சொல்லிக் கொடுக்குறவங்க மேலே தப்பு இருக்கா, இல்லைனா கற்றுக்கிறதுக்கு என்னால் முடியலையா? அதுக்கான பதில் இந்த வீடியோட எண்ணில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முதல்ல நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பு என்ன அப்படின்னா, பேசிக்கை ஸ்கிப் பண்ணுறது. பேசிக்கான விஷயம் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனால என்னென்ன மாதிரி பிரச்சனைங்க வரும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க, அந்த வீடோட பேஸ்மெண்ட் மண்ணுக்குள்ளே தானே இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு அதிகமான மணியை ஸ்பெண்ட் பண்ணுறதோ, இல்லை அப்படின்னா அதுக்கு அதிகமான டைமை கொடுத்து பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இருக்கிறதோ, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ நல்ல குவாலிட்டியான பொருளை மேலே போட்டு வீடை கட்டினாலும் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த வீடு மண்ணுக்குள்ளே போயிடும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது பேசிக்ஸை கற்றுக்கிறது தான். என்ன ப்ரோ பேசிக்ஸை கற்றுக்கிறது? லைக் நான் வேறு லெவலில் அனிமேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த பேசிக்ஸை கற்றுக்கிறதுனால எனக்கு அதிகமான டைம் தான் இங்கே வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எஸ் நானும் அப்படி தான் நினச்சேன். பட் 3 இயர்ஸ்க்கு அப்புறமா ரொம்பவே ரிக்ரெட் பண்ணேன். அதனால தான் சொல்கிறேன், உங்களுடைய பேசிக் லேர்னிங் பீரியடை தயவு செஞ்சு எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே ப்ரோ, பேசிக்ஸை கற்றுக்கணும்னு சொல்லிட்டீங்க, பட் என்ன பேசிக்ஸை நான் கற்றுக்கணும் அப்படின்னா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இருக்கிற ஒரு பேனல்ஸையும் லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. லைக் என்ன பேனலில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அது எப்போ நம்ம யூஸ் பண்ணணும், என்னென்ன மாதிரிப்பட்ட காரியங்கள் இருக்குது, அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு அடுத்ததாக இருக்கிற டூல்ஸ், எஸ் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இருக்கிற டூல்ஸோட டெப்த்தை நீங்கள் கற்றுக்கோங்க. எப்படி அதை யூஸ் பண்ணணும், என்ன மாதிரிப்பட்ட சினாரியோவில் அது நமக்கு ரொம்பவே கை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கற்றுக்க வேண்டியது ஷார்ட்கட். எஸ் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட ஷார்ட்கட்ஸ், பேசிக்கான ஷார்ட்கட்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க் ஃப்ளோட ஸ்பீடை யாராலையும் தடுக்க முடியாது. எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாலையும் கண்டிப்பாக ஸ்லோ பண்ண முடியாது. அண்ட் இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா முக்கியமாக அடுத்து நீங்கள் கற்றுக்க வேண்டியது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட ஒர்க் ஃப்ளோ. எப்படி ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிறது அண்ட் அதை எப்படி முடிக்கிறது, நடுவில் ஒரு கம்போசிஷன், ப்ரீ காம்ஸ், இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் நல்ல ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணி அதிகமான நேரத்தை செலவு பண்ணி கற்றுக்கிட்டு உங்களுடைய பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக மாற்றிட்டீங்க அப்படின்னா, அடித்து சொல்கிறேன், ஒரு டியூட்டோரியலை ஜஸ்ட் நீங்கள் பார்த்தாலே போதும், அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணிடுவீங்க. சரி ப்ரோ, பேசிக்ஸை கற்றுக்கிட்டேன், அதுக்கடுத்து என்ன ப்ராக்டிஸிங்க அப்படின்னா, நோ, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் உங்களுடைய டூல்ஸை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, டூல்ஸை எப்படி ப்ரோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், இது என்ன வித்தியாசமான டூலாக? இருக்கிறதே கொஞ்சம் டூல்ஸ் தான், அது எப்படி நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது டூல்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் மேலே இருக்கிற அந்த டூல் பாரை மட்டும் நான் சொல்லலை, உள்ளே இருக்கிற எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா பேனல்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், கார்னரில் இருக்கிற ஒரு சின்ன பட்டன் கூட ஒரு பெரிய வித்தியாசத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு டியூட்டோரியலை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டியூட்டோரியலில் சொல்லுவாங்க, இந்த டூலை யூஸ் பண்ணி இந்த விஷயத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன சஜஷன் என்ன, அவங்க சொல்கிறதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அட் த சேம் டைம் ஒருவேளை உங்களுடைய பேசிக்ஸை நீங்கள் கற்றுக்கும் போது, இல்லையே இந்த டூலை வச்சு இதை கிரியேட் பண்ணலாம் நம்ம கற்றுக்கிட்டோமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, தயவு செஞ்சு அந்த டியூட்டோரியலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. லைக் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அடுத்த டைம் நீங்கள் திருப்பி அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய ஸ்டைலில் உங்களுடைய டூல்ஸ், அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச டூல்ஸ், இதை இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை தயவு செஞ்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். அப்படி இங்கே நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்து தான் வைரலான நிறைய எஃபெக்ட்ஸும் சரி, நிறைய அனிமேஷன் ஸ்டைல்ஸும் சரி உருவாக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே ஜஸ்ட் தானாக கிரியேட் ஆகிறதில்ல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரியேட்டர் ஒரு விஷயத்தை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கும்போது, சின்ன ஒரு ஆப்ஷனை மாற்றி பார்க்கும்போது தான் அந்த இடத்துல ஒரு வைரலான எஃபெக்ட் கிரியேட் ஆகுது. அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு எப்போவுமே டியூட்டோரியல்ஸை ஜஸ்ட் அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. அது புக்கோ இல்லைனா ரூல் புக்கோ கிடையாது. அவங்க ஸ்டைலில் அதை அவங்க எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிற ஒரு விஷயம் தான் டியூட்டோரியல். ஸோ அதை ரூல் புக்காக வைக்காமல் ஜஸ்ட் ஒரு
ரோட் மேப்பாக வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஒர்க் ஃப்ளோவில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக ஆரம்பிச்சிடும். டே டு டே நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட புது புது விஷயங்களை நீங்களாவே பண்ணும்போது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் அதிகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ப்ரோ, நிறைய வீடியோஸ் பார்த்து கற்றுக்கிட்டேன். இந்த விஷயங்கள்லாம் நான் பார்த்துட்டேன். டூல்ஸும் இப்போ எனக்கு எல்லாமே தெரியும். ஓகே, இப்போ என்ன நான் ஸ்ட்ரைட்டாக ப்ராஜெக்ட்குள்ளே போயிடலாமான்னா போகலாம். பட் நான் கொடுக்குற இன்னொரு சின்ன சஜஷன் என்னென்னா, உங்களுடைய நீங்கள் என்ன தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு எல்லாமே நீங்கள் பக்காவாக ரெடியாக இருந்தாலும் உங்களுக்கான ஒரு ஸ்டைலை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அது என்ன ஒரு ஸ்டைல் அப்படின்னா, இப்போ அனிமேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. மோஷன் கிராஃபிக்ஸ், ரீல் எடிட்டிங், டாக்குமெண்ட்ரி ஸ்டைல் எடிட்டிங், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் வீடியோ ஸ்டைல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ ஸ்டைல்ஸை நீங்கள் முதல்ல டீகோட் பண்ணி அதை கற்றுக்க ஆரம்பிக்கணும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? லைக் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஒரு டூல், அந்த டூல் இருக்க எல்லா விஷயத்தையும் நான் கற்றுக்கிட்டேன், அப்புறம் என்ன இருக்குது, நான் எல்லாத்தையும் லைக் கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு நான் அந்த ஸ்டைலை நான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ. ஏன்னா இங்கே மோஷன் கிராஃபிக்ஸ்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வெக்டர் பேஸ்டான ஒரு அனிமேஷனாக இருக்கும். அதே இது ஒரு ரீல் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா இருக்கிற இமேஜஸ் அண்ட் அந்த வீடியோக்கு எப்படி எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களாக இருக்கும். அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே அது வேறு ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரிப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்குது, எது வந்து நமக்கு செட் ஆகும், சூட் ஆகும், ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நீங்கள் உங்களுடைய ஸ்டைலை முடிவு பண்ணணும். அண்ட் அப்படி நீங்கள் முடிவு பண்ணி ஒர்க் பண்ணும்போது தான் அதில் இருக்கிற டூல்ஸ், அதாவது நீங்கள் கற்றுக்கிட்ட டூல்ஸை கரெக்டாக உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதுக்காக நீங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது மற்ற ஸ்டைல் ஆஃப் அனிமேஷன்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. இப்போதைக்கு நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஒரு ஸ்டைலாக கற்றுக்கோங்க. அந்த ஒரு ஸ்டைலையும் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த ஸ்டைல் வந்து நமக்கு பிடிச்சிருக்கு, நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு. நான் திரும்பவும் சொல்கிறேன், அதுக்காக எக்காரணத்தை கொண்டும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஸ்டார்டிங் பீரியடில் தயவு செஞ்சு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஸ்டைலாக முதல்ல ஈஸியான இருக்க ஸ்டெப்புக்கு போங்க. அதில் நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை கற்றுக்கோங்க. என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் டக்குன்னு விஷுவல் எஃபெக்ட்ஸ் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமான ஒரு சீனை எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு என்னடா இது இங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இருக்குன்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆயிரும். அதனால தான் சொல்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப் ஓகே ஒரு சின்ன ஒரு அனிமேஷன் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இந்த வீடியோவை லைட்டாக எடிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோவில் சின்ன ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணி அதை ட்ராக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பாக போகும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு செம்ம கன்வீனியன்ட் ஆயிரும். அப்புறம் என்ன ஸ்டைல் ஆஃப் அனிமேஷன்ஸையும் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஓகே ப்ரோ, எல்லாமே பண்ணிட்டேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பும் எல்லாமே எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ அடுத்து என்ன ப்ரோ, இப்போ வாதனை ஆரம்பிக்கலாமான்னா நோ. என்னன்னா நீங்கள் பண்ணுற அடுத்து ஒரு பெரிய தப்பு, அதாவது நானும் பண்ண ஒரு தப்பு தான். என்னென்னா ஓவர் எக்ஸ்பெக்டிங். எஸ், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கற்றுக்கிட்டோம், நமக்கு இப்போ டூல்ஸ் தெரியும் அண்ட் நிறைய ஸ்டைல்ஸை பார்த்துட்டோம், அதில் இருக்கிற விஷயத்தை டீகோட் பண்ணி அதையும் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு உடனே நம்ம ஓவராக எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணக்கூடாது. யார் மேலே எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா நம்ம மேலே தான். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு டுட்டோரியலை பார்த்து நீங்கள் ஒரு விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணுறீங்கன்னா எடுத்த உடனேயே உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்துடாது. மேபி நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஸ்டெப்பு மிஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டைலில் பண்ணுறதுனால அந்த சேமான அவுட்புட், அதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் வராமல் இருக்கலாம். அதுக்காக நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணுறீங்களா, அடுத்த டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், வரலையா, 3rd டைம், 4th, 5th, 47th, எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பே கிடையாது. ஒருவேளை நீங்கள் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்கன்னா நான் கொடுக்குற இன்னொரு சின்ன சஜஷன் என்னென்னா, ஒரு வேர்ஷனை நீங்கள் சேவ் பண்ணுங்கள். அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டெவலப் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு வேர்ஷனை நீங்கள் செக் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரியான ஒரு அனிமேஷன் ஸ்டைலில் பண்ணியிருந்தோம், பட் அதே இது ஒரு 10th டைம் இல்லைனா 11th டைம் போகும்போது நம்மளுடைய அனிமேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றத நீங்களே கண் கூட பார்ப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது ஒரு ப்ராக்ரஸாக ஒன்றா போங்க. எடுத்த உடனே அந்த ரிசல்ட் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹோப்பை மட்டும் நீங்கள் இழந்துடக்கூடாது. ஒரு ஃப்ரெண்டாக நான் உங்களுக்கு இந்த சஜஷனை கொடுக்குறேன். தயவு செஞ்சு உங்கள் ஹோப்பை விட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே ஒரே நைட்டில் நமக்கு இங்கே நடந்துராது. ஒரு ஸ்டெப்பாக நம்ம போகலாம். ஸோ ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக உங்களால் முடியும். ஓகே ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப பொறுமையாக எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணலாம், நான் ஆரம்பிக்கலாமா? ஏன்னா இப்போ எனக்கு ஒர்க் ஃப்ளோ தெரியும் அண்ட் டூல்ஸ் தெரியும் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டேன் அண்ட் நான் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ பக்காவாக ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது, எஸ், இங்கே இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனை நம்மளுடைய சிஸ்டமை நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை.
என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கற்றுக்க வேண்டிய ஒரு வீடியோவில் எதுக்கு இப்போ என் சிஸ்டமை பற்றி பேசுகிறீங்கன்னா, நம்மளுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஜேர்னியில் நம்ம கூட நமக்கே தெரியாமல் ஒருத்தர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. யார் அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டம் தான். ஆமாங்க, இந்த சிஸ்டம், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ், அதோட கான்ஃபிகரேஷன் என்ன, ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதால் எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தை கிரியேட் பண்ண வைக்க முடியும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் என்ன ப்ரோ நான் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, இப்போது உங்கள்கிட்ட ஒரு லோ எண்ட் பிசி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, பிசியோ லேப்டாப்போ இருக்குது. அதில் நீங்கள் ஹை எண்டான அனிமேஷனை நான் பண்ணணும், அதை நான் இங்கே எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிட்டு அதை நீங்கள் அப்படியே தூக்கிட்டு கொண்டு வந்து இங்கே வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சிஸ்டமால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. கிராஷ் ஆகிறது, ப்ளூ ஸ்க்ரீன் வர்றது, மேபி ஹார்ட்வேர் ஃபெயிலியர்ஸ் வர்றது, ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள் அது உங்களுக்கு கொடுக்கும். அதனால தான் சொல்கிறேன், உங்களுடைய சிஸ்டம் லோ எண்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான அனிமேஷன் ஸ்டைலை சூஸ் பண்ணி அதுக்கான ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் இங்கே நான் இன்னொரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே நான் சொல்ல வர்றது, உங்கள்கிட்ட லோ எண்ட் பிசி இருக்கா, ஜஸ்ட் நீங்கள் பெரிய பெரிய எஃபெக்ட்ஸ்லாம் யோசிக்காதீங்க, அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, க்ரியேட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லலை. நான் சொல்கிற ரொம்ப முக்கியமான விஷயம், எங்கிட்ட லோ எண்ட் பிசி தான் இருக்குது, என்னால் அந்த அளவுக்கு அனிமேஷனை க்ரியேட் பண்ண முடியலையேன்னு நினச்சி நீங்கள் எப்போவுமே ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால தான் ஒரு சின்ன சின்ன அனிமேஷன்ஸ் பண்ணுங்கள், சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸை பண்ணி கற்றுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் இந்த இடத்துல இருந்தாலும் நாளைக்கு இதே இடத்துல நீங்கள் இருப்பீங்களான்றது கண்டிப்பாக எந்த ஒரு நிலையான ஒரு விஷயமும் கிடையாது. நாளைக்கு உங்களுடைய நிலைமை கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். பெரிய சிஸ்டம் வாங்குவீங்க, அண்ட் அந்த பெரிய சிஸ்டமில் பெரிய அதாவது நீங்கள் ஆசைப்படுற பெரிய பெரிய எஃபெக்ட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா? அதனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமையை யோசித்து நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், உங்களுடைய சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, அதாவது நம்மக்கிட்ட எவ்வளோ பெரிய பக்கெட் இருக்குன்றதை பார்த்துட்டு தான் அதில் தண்ணியை ஊற்றுறதோடைய அளவை நம்ம முடிவு பண்ண முடியும். அதே மாதிரி தான் எந்த அளவுக்கு உங்களுடைய சிஸ்டம் மேலே நீங்கள் லோட் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த எரர், இந்த மாதிரிப்பட்ட ப்ளூ ஸ்க்ரீன் வர்றது, ஹார்ட்வேர் ஃபெயிலியர் வர்றது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நீங்கள் தவிர்த்து நீங்கள் கற்றுக்கிற ஸ்கில்லை எப்படி காசாக மாற்றுறது. ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு வீடியோ தேவைப்படுது. லைக் பயங்கர டமால் டுமில் இருக்கிற வீடியோ தான் பேசும், எனக்கு அந்த மாதிரிப்பட்ட வீடியோஸ் தான் க்ரியேட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறதுல தப்பு இல்லை. பட் நம்ம கிட்ட என்ன சிஸ்டம் இருக்குன்றதை யோசித்து நீங்கள் அந்த மாதிரி முடிவு எடுக்கலாம். ஏன்னா எப்போவுமே டூமின் இருக்கிற வீடியோஸ் மட்டும் பேசாது, சிம்பிளாக ஒரு சின்ன டெக்ஸ்ட் மூவ்மெண்ட் கூட இங்கே பெரிய இம்பேக்டை உண்டாக்குது. ஓகேங்க, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இங்கே ஜஸ்ட் ஒரு டூல் தான். அது எந்த ஒரு காலத்துலையுமே உங்களை அது கண்ட்ரோல் பண்ணாது, நீங்கள் தான் அதை கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க. அண்ட் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் உங்களால் ஈஸியாகவே கற்றுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு லாங் ட்ரிப் போகிறீங்க, கார்லேயோ பைக்லேயோ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முந்தின நாள் என்ன பண்ணுவீங்க, பெட்ரோல் இருக்கா, காற்று இருக்கா, இன்ஜினில் இருக்கிற விஷயங்கள் அண்ட் காரில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணி பக்காவாக பிளான் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் போகணும்னு நினைக்கிற டெஸ்டினேஷன் ஈஸியாக போயிடுவீங்க. அதே இது டக்குன்னு ரெடியாகி என்ன எதுனே தெரியாமல் நீங்கள் ரெடியாகி போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நின்றுட்டு இதை மறந்துட்டேனே, அதை மறந்துட்டேனே, ஐயோ பெட்ரோல் காலியாக போகுது என்ற ஒரு பதட்டமோ இல்லைனா ஸ்டக்காக நிற்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸையோ நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஜேர்னியுமே டக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணி எங்கேயாவது பாதியில் நின்றுட்டு ஐயோ என்னடா இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எதுக்குடா இதை கற்றுக்கிட்டோம், எதுக்குடா இதை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்காம பக்காவாக பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே இப்போது கடைசியாக கன்க்ளூஷன் வந்துடலாம். இப்போ நீங்களே சொல்லுங்கள், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கற்றுக்க முடியுமா முடியாதான்னு. முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது, இப்போது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கான ஸ்பெஷலான கோர்ஸை சாரி ஒருவேளை இது ஏதோ ஒரு ஒர்க் ஷாப்புக்கான ஒரு ஆடோ இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு கோர்ஸ் ஏதோ விற்க போகிறான் அப்படிலாம் நீங்கள் நினச்சிட வேணாம். இது கம்ப்ளீட்டாக நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட கோர்ஸை நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃப்ரீ தான், நீங்கள் எப்போ வேணாலும் போய் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு டெட்லைனோ இல்லைனா இந்த டைமோட நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம், நீங்கள் இப்போ தான் பார்க்க முடியும். லைஃப்லாம், அதாவது யூடியூப் இருக்கிற வரைக்கும் அது அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக எப்போ வேணாலும் அந்த வீடியோஸை போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், நான் இன்னும் ரொம்ப டெப்த்தாக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன விஷயத்தையும் நான் கற்றுக்கிட்டேன், லைக் இந்த பட்டன் எதுக்காக, இந்த விஷயம் எதுக்காக அப்படின்றத நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோஸை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் AB.